வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். நேற்று திடீர் நண்பர் ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் எதிர்க்க சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் இல்லை கோபத்தில் தான் நான் என்னுடைய இடதுகை விரலை நான் துணிச்சிக்கிட்டேன். என் தலைவனுக்காக இந்த விரல். பாஜக நிர்வாகி எடுத்த விபரீத முடிவு. வீடியோ வெளியிட்டு விளக்கம். தேர்தல் நடத்தை விதிமீறலா? கேள்வி எழுப்பும் நெட்டிசன்கள். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே அமைந்துள்ளது ஆண்டாள் முள்ளிப்பள்ளம். இப்பகுதியைச் சேர்ந்தவர் துரை ராமலிங்கம். 55 வயதான இவர் கடலூர் மாவட்ட பாஜக துணைத் தலைவராக பதவி வகித்து வருகிறார். அவர் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் அக்கட்சியின் மாநில தலைவர் கோவையில் போட்டியிடுவதால் கோவையில் 10 நாட்களுக்கு மேல் முகாமிட்டுள்ளார். இந்த நிலையில் தமிழகம் முழுக்க பரப்புரை ஓய்ந்த சமயத்தில் ராமலிங்கத்திடம் ஒருவர் யார் வெற்றி பெறுவர் என கூறி வாக்குவாதம் செய்துள்ளார். அதில் இருவருக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த ராமலிங்கம் எங்கள் கட்சி வேட்பாளர் தான் வெற்றி பெற வேண்டும் என்று கூறியவாறு திடீரென கத்தியை எடுத்து தன்னுடைய இடது கை ஆள்காட்டி விரலை துண்டித்து கொண்டார். இதை பார்த்து அருகில் இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்து அவரை மீட்டு கோவை அவினாசி சாலையில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்தனர். விரல் துண்டான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட துரை ராமலிங்கம் தற்போது நலமுடன் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே கையில் மருத்துவ கட்டுடன் வீடியோ வெளியிட்ட துரை ராமலிங்கம் நடந்ததை கூறியுள்ளார். அதில் நான் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளேன். 10 நாட்களுக்கு முன்பு கோவை வந்து எனது கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் செய்தேன். அருகில் இருந்தவர்கள் அவர் தோல்வியை சந்திப்பார் என்று கூறினர். இது எனக்கு வேதனையை கொடுத்தது. அதனால் எனது கட்சி வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எனது விரலை வெட்டி கொண்டேன் என்றார். வீடியோவின் முடிவில் பாஜகவுக்கு பிரச்சாரம் செய்யும் வகையில் பேசிய அந்த நபர் தமிழக மக்கள் ஒரு விரல் புரட்சி செய்ய வேண்டும் என கூறி சேகரிப்பில் ஈடுபடுகிறார். அந்த வீடியோவில் தனது கைவிரலை தானம் கொடுத்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். பாஜகவை சேர்ந்த நபர் தனது ஆதரவு வேட்பாளர் வெற்றி பெற மாட்டார் என கூறியதால் கைவிரலை துண்டித்து கொண்டார் என்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளாக மாறியுள்ளது. தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்துள்ள நிலையில் தேர்தலுக்கு முந்தைய நாள் எந்த பிரச்சாரங்களும் மேற்கொள்ளக்கூடாது என்பது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறையாகும். குறிப்பாக ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள் உள்ளிட்ட எந்த தளங்களிலும் பிரச்சாரங்கள் செய்யக்கூடாது. மீறினால் அபராதமும் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை செய்திருந்தது. இப்படியான சூழலில் பாஜகவை சேர்ந்த நிர்வாகி தனது கைவிரல் துண்டித்து கொண்டு வீடியோவில் தோன்றி பாஜகவிற்கு புரியுங்கள் என்று கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் கைவிரல்களை துண்டித்து கொண்டு மருத்துவ படுக்கையில் இருந்தவாறு எந்தவித முதலுதவியும் செய்யாமல் புகைப்படங்களுக்கு துரை ராமலிங்கம் போஸ் கொடுத்துள்ளார். கடந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அரவங்குறிச்சி தொகுதியில் போயிட்டு ஒரு 3 பஞ்சாயத்தில் வேலை செஞ்சாங்க. தலைவர் சிறப்பான முறையில் பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த தடவை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் 10 நாளுகளாக உட்காந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சந்தர்ப்பத்தில் வேறு சந்தர்ப்பம் கிடையாது. ஆனால் நாங்களாம் உயிரை பணி வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நேற்று திடீர் நண்பர் ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் எதிர்க்க சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் இல்லை அந்த கோபத்தில் தான் நான் என்னுடைய இடதுகை விரலை நான் துணிச்சிக்கிட்டேன். இப்போ உடனே வழியில் போனவங்க என்ன கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பண்ணி சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. நேற்று ஆப்ரேஷன் முடிஞ்சது. அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த தடவை தலைவர் கண்டிப்பாக மக்கள் அனைவரும் நான் ஒரு கையை தான் விட்டுருக்கிறேன். அதனால் ஒரு விரலை விட்டுட்டேன். ஆனால் ஒரு விரல் புரட்சி பண்ணுங்க. அதனால் ஒரு விரலை நான் தானம் கொடுத்துருக்கிறேன், ஒரு விரலை தர்மம் பண்ணியிருக்கிறேன், ஒரு விரலை வேணான்னு கடை செய்திருக்கிறேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.